நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோல நம்ம டெலிகிராம் குரூப்ல ஒரு வோட்டிங் வச்சிருந்தோம். அதில 10 ஸ்டாக்ல நம்ம நண்பர்கள் செலக்ட் பண்ண டாப் 5 ஸ்டாக்க பத்தி தான் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் பார்க்க போறோம். முக்கியமான வீடியோ. வீடியோ கன்டினியூவா பாருங்க. இப்ப ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கன்டினியூவா இறங்கிக்கிட்டே தான் இருக்கு. நல்ல ஒரு செல்லிங் பிரஷர்ல தான் இருக்கு. மார்க்கெட் எப்போ மேல போகும்னு யாருக்குமே தெரியாது. நாளைக்கு பட்ஜெட் இருக்கு. நாளைக்கு பட்ஜெட்ல நல்ல ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வந்துச்சுன்னா, மார்க்கெட் ஃபர்தரா மேல போகும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த ஜியோ பாலிடிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியானா தான் அந்த 26,300 ஆல் டைம் ஹை வந்து பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தரா மேல போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லன்னா, ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லயே இல்ல டைம் கரெக்ஷன்லயே தான் மார்க்கெட் போயிட்டுருக்கும். அதனால மார்க்கெட்ல ரொம்ப ஹை ரிஸ்க். அதனால கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. நல்ல ஸ்டாக்கா, நல்ல ரிசல்ட் குடுத்த ஸ்டாக்கா நீங்க ஓன் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. யாரோ சொல்றதுக்காண்டிலாம் நீங்க போய் வாங்கிறாதீங்க. உங்களுக்கும் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஒரு கம்பெனிய பத்தி தெரிஞ்சிருக்கணும். அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்கன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. கண்ண மூடிட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிக்கிற காசு. அதனால தான் சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ரைல். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப்ன்னு சொல்லலாம். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 16 தான் இருக்கு. ஏன்னா, இந்த ஸ்டாக் நல்ல ஹைல இருந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு 52 வாரம் லோல தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 71 இருக்கு. நல்லாவே வச்சிருக்காங்க. டெப்த் கிடையாது. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்கு. டெப்த் வந்து சுத்தமா கம்மியா தான் இருக்கு. பெக் ரேஷியோ நல்லா கம்மியா தான் இருக்கு. பயாஸ் ஸ்கோர் நல்லாவே இருக்கு. பேஸ் வேல்யூ 2. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்டகிரேட்டட் டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் போல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இவங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் புக் நல்லாவே இருக்குங்க. இங்க காமிக்கிறேன் பாருங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஆர்டர் புக் வந்து பார்த்தீங்கன்னா, 15,000 கோடிக்கு மேல ஆர்டர் புக் இருக்கு. இன்க்ளூடிங் எல்1 சேர்த்து பார்த்தீங்கன்னா, 17,800 கோடி ஆர்டர் புக் இருக்கு. நல்ல மிகப்பெரிய ஒரு ஆர்டர் புக் இவங்கள்ட்ட இருக்கு. இவங்க வச்சிருக்க மார்க்கெட் கேபிட்டலோட 3 மடங்கு ஆர்டர் புக் இவங்களுக்கு கன்டினியூ ஆர்டர் கிடைச்சிருக்கு. நம்ம வீடியோல நம்ம சேனல்ல நெறைய டைம் இந்த ஸ்டாக்க பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாக்குடைய ஃபண்டமெண்டல் வந்து பார்த்தீங்கன்னா, சார்ட்ட பாருங்க. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் அந்த ஸ்டாக் இருக்கு. இப்போ தான் ரிவர்ஸ் காமிக்கிற மாரி தெரியுது. டெக்னிக்கல் படி. இன்னும் ரிசல்ட் வரல. டிசம்பர் ரிசல்ட் வரட்டும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செப்டம்பர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு சரியில்ல. ஏன்னா குவார்ட்டரும் இயர் ஆன் இயருமே ரொம்ப கம்மியா தான் குடுத்துருந்தாங்க. சேல்ஸும் கம்மியா இருந்துச்சு. அதனால தான் ஸ்டாக் அடி அடிச்சிருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது பரவால்ல. ஏன்னா 102 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா, 417 கோடி. இபிஎஸும் பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா குரோ ஆயிட்டே இருக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்குங்க. பேலன்ஸ் ஷீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2,000 கோடிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் வச்சிருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 150 கோடி மேல கூட்டியிருக்காங்க இப்ப. 800 கோடி தான். இருந்தாலும் ஒரு ரிசல்ட் 2,000 கோடி மேல இருக்கு. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ் இருக்கு. டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 100க்கு கீழ இருக்கு. கேஷ் கன்வர்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூடியிருக்கு மைனஸ்ல. ஷேர் ஹோல்டர் பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த சேஞ்சஸுமே கிடையாது. எஃப்ஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு தான் இருக்கு. டிஐடியும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. பப்ளிக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூடியிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து டெக்னிக்கல் நம்ம பார்த்துடலாம். இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் நம்ம பார்த்துடலாம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஐபிஓ வந்ததுலேருந்து கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் ஆயிட்டு 2025 லோலருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஹை போயிருக்கு. நல்ல ஒரு ஹை போயிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா, அந்த சப்போர்ட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இப்ப ரிவர்ஸ் மாரி காமிச்சுக்கிட்டு இருக்கு. 2 கிரீன் கேண்டில் வந்திருக்கு. முக்கியமான ஒரு சப்போர்ட் தான் 2025 மேவோட சப்போர்ட்ல தான் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது நம்ம நண்பர்கள் செலக்ட் பண்ண 2வது ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பவர் கிரிட். நல்ல ஒரு டிவிடெண்ட் குடுக்கக்கூடிய ஸ்டாக் தான் பவர் கிரிட். ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. 52 வார லோல தான் அந்த ஸ்டாக் இருக்கு. இங்க பார்த்தா தெரியும். ஒரு லார்ஜ் கேப்ன்னு சொல்லலாம். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் வேல்யூ. ROE டீசென்ட்டா இருக்கு. பேஸ் வேல்யூ 10. ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பில் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. கடன் வந்து கொஞ்சம் கூட இருக்கு. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா தாங்க இருக்கு. இவங்க வந்து என்ன பிசினஸ் பண்றாங்கன்னா, பவர் டிரான்ஸ்மிஷனு. பவர் சம்மந்தமான எல்லா பிசினஸும் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இருக்கு பவர் டிரான்ஸ்மிஷன், இன்டர்ஸ்டேட், ஸ்டேட் டூ ஸ்டேட் இந்த மாரிக்கு எல்லா பிசினஸும் இவங்க பண்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்ன்மெண்ட் கம்பெனி. டிசம்பர் ரிசல்ட் வந்திருக்கு. டிசம்பர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் சூப்பரா குடுத்துருக்காங்க. இங்க பார்த்தா நல்லாவே தெரியும். அருமையான ஒரு சேல்ஸு. அதுக்கப்புறம் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் பாருங்க 79-86 நல்லாவே கூட்டியிருக்கு. நெட் ப்ராஃபிட் பாருங்க 3,500 கோடியிலேருந்து 4,185 கோடி சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஒரு 600 கோடிக்கு மேல சூப்பரா பண்ணியிருக்காங்க. இபிஎஸும் பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் இங்க பாருங்க 3.51 வந்து டிவிடெண்ட் குடுக்குறாங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு டிவிடெண்ட் சொல்லலாம். ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அதில எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அது அப்படியே தான் இருக்கு. பப்ளிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூடியிருக்கு இந்த ஸ்டாக்கு. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட்க்காக இந்த ஸ்டாக் வாங்கி வச்சிருப்பாங்க. நல்ல ஒரு மூவ்மெண்டம் குடுக்குற ஸ்டாக்கு தான். இதோடைய சார்ட்ட நம்ம பார்க்கலாம். டெக்னிக்கல் சார்ட் தான் பார்க்குறேன்.
டெக்னிக்கல் படி பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேரல் அதாவது பியரிஷ் பேரலல் சேனல் தான் வந்து இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டைம் டச் ஆயிருக்கு. இங்க பார்த்தா தெரியும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா, அங்க தான் பக்கத்தில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த சேனல வந்து பிரேக் அவுட் பண்ணா, அடுத்த சப்போர்ட்டும் பார்க்க போனா, இங்க வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு இது. இதுதான் அடுத்த சப்போர்ட் ஆயிட்டு இருக்கும். ஏன்னா, இதுக்கு ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதான் 2025 பிப்ரவரி சப்போர்ட் தான். இத பிரேக் அவுட் பண்ணாதா மட்டும் தான் கீழ வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இப்போ அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இந்த இருக்கு தெரியும் உங்களுக்கு. நல்ல ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. பவர் கிரிட். அடுத்தது நம்ம 3வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஜோதி லேப். ஜோதி லேப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஃப்எம்சிஜி ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு 2022லேருந்து 23லாம் 24 நல்ல ரிட்டர்ன் குடுத்த ஸ்டாக்கு. ஆனா, இப்ப நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ன்னு சொல்லலாம். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, டீசென்ட்டா இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லா சூப்பரா இருக்கு. பேஸ் வேல்யூ 1 1.5% டிவிடெண்ட் குடுக்குறாங்க. எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. சொட்டினில அந்த இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, உஜாலா பிராண்டு அந்த பிராண்டு தான் இந்த கம்பெனி. ப்ரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சிருக்காங்க. கடன் சுத்தமா கிடையாது. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு கீழ தான் இருக்கு. பயாஸ் ஸ்கோர் 4 இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அடிவாரத்தில தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதோட ரிசல்ட் இன்னும் வரல. ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. பார்ப்போம். ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டா இருந்தா இந்த ஸ்டாக் ஃபர்தரா மேல போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா, ஜிஎஸ்டி இந்த மாரிக்கு நெறைய இன்ஃப்ளேஷன் காரணமாக இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்ல. இங்க பார்த்தா தெரியும். ஸ்டார்ட்டிங்ல 65,00,00,000 வந்து 105,00,00,000 வந்தாங்க. அதுக்கப்புறம் 87, 77, 97, 88 பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. டிசம்பர் ரிசல்ட் இன்னும் வரல. வரட்டும் நல்லா ரிசல்ட்டா இருந்துச்சுன்னா, இந்த ஸ்டாக் ஃபர்தரா மேல போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ரிசல்ட் நல்ல ரிசல்ட் குடுத்தா தான். ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லாவே இருக்குங்க. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ்ல 9% தான் இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ்ல 39% இருக்கு. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1,400 கோடி மேல வச்சிருக்காங்க. கடன் வந்து சுத்தமா கிடையாது கம்பெனில. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே ஹோல்ட் பண்றாங்க. எஃப்ஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஜோதி லேப் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. எஃப்எம்சிஜிங்க நம்ம வீட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ள ட்ரெஸ்க்கு சொட்டு நீலம் போடுறோம்ல, அந்த கம்பெனி தான் அது. இங்க பார்த்தா தெரியும். நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் எங்கேயிருந்து பாருங்க மலை மாரிக்கு இங்க ஸ்டாக்கு சரிஞ்சு கிடக்கு. 2வது முக்கியமான ஒரு சப்போர்ட் 2023 ஜூலைங்கிற சப்போர்ட் வந்து அந்த ஸ்டாக் இருக்கு. இதுக்கு மேல கீழ போகுமான்னு எனக்கு தெரியாது. நல்ல ஒரு சப்போர்ட்ல வந்து இப்ப அங்கேயே தான் அப்படியே ஸ்லோ மூவ்மெண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சப்போர்ட்லயே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஜோதி லேப். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபெர்டிலைசர் ஸ்டாக் வந்துங்க. பரதீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. பரதீப் பாஸ்போர்ட் ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிட் கேப்னு சொல்லலாம். ஏன்னா 15,000 கோடிக்கு மேல மார்க்கெட் கேபிட்டல் உள்ளது. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் வேல்யூ. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லாவே இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 10. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, யூரியா அந்த மாரிக்க நம்ம விவசாயத்துக்கு தேவையான அக்ரிகல்ச்சருக்கு தேவையான அந்த ஃபெர்டிலைசர் எல்லாமே இவங்க தயாரிக்கிறாங்க. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வச்சிருக்காங்க. கொஞ்சோண்டு பிளட்சிங் இருக்குங்க. ஃபேஸ் வேல்யூ 10 கொஞ்சம் டிவிடெண்ட் குடுக்குறாங்க. பைஸ் ஸ்கோர் 7 இருக்கு. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேல்யூவேஷன் கூட மாரி காமிக்குது இந்த ஸ்டாக்கு. ஏன்னா 1க்கு கீழ தான் நல்ல ஒரு வேல்யூவேஷன் சொல்லி நெனைப்போம். ஆனா 1க்கு கீழ கிடையாது. 1க்கு மேல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. இந்த ஸ்டாக் வரும்போது 2025ல நல்ல ஒரு ரிட்டர்ன் குடுத்த ஸ்டாக்கு. நல்லா பாருங்க. மல்டி பேக்கர் ஆன 2025ல மல்டி பேக்கர் ஆயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இந்த ஸ்டாக் இப்போதைக்கு இருக்கு. இதோட ரிசல்ட் வந்து பாருங்க. செப்டம்பர்ல நல்லா சூப்பரான ரிசல்ட் குடுத்துருக்காங்க. அருமையான ஒரு ரிசல்ட்டு. அதனால ஸ்டாக் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இதோட ரிசல்ட்ட பாருங்க. அருமையா மேல போயிட்டே இருக்கு பாருங்க. டிடிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா, 977 கோடி பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்குங்க. ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் நல்லா குடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்கு. ரிசர்வ்ல வந்து பாருங்க 5,000 கோடிக்கு மேல இருக்கு. கடனும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஈக்குவலா வச்சிருக்காங்க. ஆனா டெப்ட் ஆஃப் ஈக்விட்டி 1க்கு கீழ தாங்க இருக்கு. டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மி பண்ணியிருக்காங்க. கேஷ் கன்வர்சேஷன் கம்மி பண்ணியிருக்காங்க. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, பை பண்ணியிருக்காங்க பாருங்க. 57 டூ 20லேருந்து பார்த்தீங்கன்னா 57.7 கூடியிருக்கு. அதுக்கப்புறம் எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கம்மி பண்ணியிருக்காங்க. பப்ளிக் தான் இந்த ஸ்டாக் அதிகமா கூடியிருக்கு. ஃபெர்டிலைசர் ஸ்டாக் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் நியூஸ்ல வரும். உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால கொஞ்சம் இந்த மார்க்கெட் ஸ்டாக்ல நல்லா ரோ ரேட்ல வாங்குனா தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதனால கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ முக்கியமான ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாரி எனக்கு தெரியுது. இங்க பார்த்தா தெரியும். இது ஒரு ஷோல்டர், இது ஒரு ஹெட்டு, அதுக்கப்புறம் இது ஒரு ஷோல்டரு. இத பிரேக் அவுட் பண்ணி தான் இந்த ஸ்டாக் நல்லா டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்கு. இத தான் முக்கியமான ஒரு சப்போர்ட் ஆயிட்டு இந்த ஸ்டாக்கு ஒர்க் அவுட் ஆகி அத பிரேக் அவுட் பண்ணி தான் இந்த ஸ்டாக் வந்துகிட்டு இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் டாப்பும் அந்த மாரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்த சப்போர்ட்டும் பார்க்க போனா இங்கே தான் இருக்கு. 2025 மார்ச்சுடைய சப்போர்ட் தான் எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சப்போர்ட் ஆயிட்டு இது ஒர்க் அவுட் ஆகும். அங்கே தான் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. இந்த சப்போர்ட் இந்த கிரீன் லைன பிரேக் அவுட் பண்ணா ஃபர்தரா கீழ வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்தது நம்ம 5வதா பார்க்க போற ஸ்டாக் நம்ம நண்பர்கள் செலக்ட் பண்ண ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பிஜிஎல்.
பிஜிஎல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஸ்டாக்குன்னு சொல்லலாம். ஒரு ஏசி மேனுஃபேக்சரிங் அதாவது ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் உள்ள செக்டார்ல இருக்காங்க. ஏசி, அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினு இந்த மாரி மேனுஃபேக்சரிங் தான். லாஸ்ட்டு ஒரு 1 இயர் ஆயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா மழை பெஞ்சனால வந்து பார்த்தீங்கன்னா, ஏசிக்கு டிமாண்ட் இல்லாம போச்சு. மிட் கேப் இது 16 கோடிக்கு உள்ளது. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 61 இருக்கு. ஆனா இதோட ஸ்டாக் பி முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 200, 150க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கும் பாருங்க. மீடியம் பி 58. இதுக்கு முன்னால அந்த பி வந்து பார்த்தீங்கன்னா 138லாம் இருந்தது. இப்ப கம்மியா இருக்கு. ஸ்டாக் நல்லா அடி வாங்கியிருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சிருக்காங்க. 50 கீழ தான் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 1 இருக்குங்க. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தான் இருக்கு. பெக் ரேஷியோ 1க்கு கீழ தான் இருக்கு. இவங்களுடைய பிசினஸ் என்ன பண்றாங்கன்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அதையும் நான் வேணா காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரிஜினல் ஏசி மேனுஃபேக்சரிங் அதாவது இந்த நெறைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு மேனுஃபேக்சர் ஏசி பண்ணி குடுப்பாங்க. அவங்க வந்து பிராண்டா போட்டுக்குருவாங்க. முக்கியமா இந்த இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ற என்னென்ன மேனுஃபேக்சரிங் பண்றாங்க எல்லாமே இருக்கும் பாருங்க. ஏர் கண்டிஷனரு, வாஷிங் மிஷினு, எல்இடி டெலிவிஷன், ஏர் கூலர்ஸ் இது எல்லாமே இவங்க பண்றாங்க. இவங்க தயாரிச்சு ஒரு கம்பெனிக்கு குடுத்தாங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பிராண்ட் நேம போட்டு யூஸ் பண்றாங்க. அதுதான் வேற ஒண்ணும் கிடையாது. இது ரிசல்ட் முக்கியமான காரணம். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ஆனதுனால தான் இந்த ஸ்டாக் அடி அடின்னு அடிச்சிருக்காங்க செப்டம்பர் ரிசல்ட். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, இதோடைய டிசம்பர் ரிசல்ட் இன்னும் வரல. டிசம்பர் ரிசல்ட் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இத இன்னும் மறுபடியும் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா, இந்த ரிசல்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இல்லன்னா மறுபடியும் இந்த ஸ்டாக் அடி வாங்கும். ஏன்னா இந்த ஸ்டாக்க பாருங்க. நல்ல ஹைலேருந்து எங்கேருந்து எங்கே வரைக்கும் போயிருக்கு பாருங்க இந்த ஸ்டாக்கு. 3 இயர்ஸ்ல பாருங்க. எங்கேருந்து எங்கே போயிருக்கு. அதனால இன்னும் இறங்க வேண்டியதெல்லாம் நெறைய டைம் இருக்கு. ஆனா பியூ வேல்யூவேஷன் கொஞ்சம் கையில இருக்கு. அதனால சொல்ல வரேன். ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் கொஞ்சம் வித்திருக்காங்க. எஃப்ஐயும் கொஞ்சம் வித்திருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே கூட்டியிருக்காங்க. பப்ளிக் நல்லா வித்திருக்காங்க அந்த ஸ்டாக்க. டிஐ தான் வந்து பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் இன்வெஸ்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்க வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இதோடைய சார்ட்ட நம்ம பார்த்துக்கலாம். பிஜிஎல். இதில நம்ம டிஸ்கஸ் பண்ண எந்த ஸ்டாக்குமே ரெக்கமெண்டேஷன் கிடையாதுங்க. ஒன்லி டெக்னிக்கல் நம்ம ஃபண்டமெண்டல் அவங்களுடைய பிசினஸு அத தான் நம்ம சொல்றோம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேரலல் சேனலுக்குள்ளேயே ரொம்ப நாளா சுத்திக்கிட்டே இருக்கு. லாங் சைடு வேல தான் இருக்கு. அத பிரேக் அவுட் பண்ணி கீழ வந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, டே சார்ட். இது முக்கியமான ஒரு சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகும். செப்டம்பர் 2024 அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நம்ம 5 ஸ்டாக் பார்த்துருக்கோம். 5 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரண்ட் செக்டாரு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான கம்பெனி தான். நல்ல ட்ரெண்டிங்கில உள்ள ஸ்டாக் தான் அந்த ஸ்டாக் எல்லாமே. நீங்களும் ஓன் அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காண்டி தாங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்க எந்த ஒரு ஸ்டாக்க வாங்குறதா இருந்தாலும், விக்கிறதா இருந்தாலும் நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கேட்டு முடிவு பண்ணி வாங்குங்க. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் எப்பவுமே ஹை ரிஸ்க்கு. அதனால தான் சொல்ல வரேன். இந்த வீடியோல நம்ம பார்த்தது எல்லாமே எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காண்டி தான். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க. நெறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.